வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமதி. தலைப்புச் செய்திகள்: மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டுவதற்கான நிதி கிடைத்த 45 மாதங்களில் பணிகள் முடிக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திரையரங்குகளில் கேளிக்கை வரியை குறைப்பது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜூ தெரிவித்துள்ளார். வர்த்தக அமைப்பான அசோசெம் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றவுள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க அனைவரின் ஒத்துழைப்பு அவசியம் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 62 ரன் முன்னிலை பெற்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதற்கான நிதி கிடைத்த 45 மாதங்களில் பணிகள் முடிக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கட்டுமான பணிக்கு தேவையான நிதியை ஒதுக்கி பணிகளை துரிதப்படுத்த உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு நேற்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வந்தபோது ஆஜரான மத்திய அரசு வழக்கறிஞர் இதை தெரிவித்தார். கட்டுமான பணிக்கு கடன் ஒப்பந்தம் தொடர்பாக ஜப்பான் நிறுவனத்துடன் மத்திய அரசு பேச்சு நடத்தி வருவதாகவும் வரும் மார்ச் மாத இறுதிக்குள் கடன் ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டு பணிகள் தொடங்கப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழக அரசின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்காக முதலில் 200 ஏக்கர் நிலமும் பின்னர் 23 ஏக்கர் நிலமும் மத்திய அரசிடம் மாநில அரசு ஒப்படைத்துள்ளதாக கூறினார். மதுரையில் அமையவுள்ள எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு 4 மாதங்களுக்கு முன்பே நிலம் ஒதுக்கப்பட்டு விட்டதாக தமிழ் வளர்ச்சி மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் திரு க பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். ஆவடி தொகுதிக்கு உட்பட்ட சேர்க்காடு, அண்ணாநகர், திருநின்றவூர் உள்ளிட்ட பகுதிகளில் அம்மா மினி கிளினிக்கை நேற்று தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். தமிழ்நாடு மின்சார வாரியம் தனியார் மயமாகாது என்றும் அவர் தெரிவித்தார். ஏழை எளிய மக்களுக்கு எளிதாக மருத்துவ வசதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக மினி கிளினிக்குகளை தமிழக அரசு அமைத்துள்ளதாகவும் அவர் கூறினார். திரையரங்குகளில் கேளிக்கை வரியை மேலும் குறைப்பது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜூ தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு அருகே நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திரையரங்குகளில் 100% இருக்கைகளை பயன்படுத்த அனுமதிக்குமாறு திரையரங்கு உரிமையாளர்களிடமிருந்து அரசுக்கு கோரிக்கை எதுவும் வரவில்லை என்று கூறினார். 50% இருக்கைகள் தற்போது அனுமதிக்கப்பட்டுள்ள போதிலும் போதுமான அளவு பொதுமக்கள் திரையரங்குகளுக்கு செல்லவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். அதிகமான மக்கள் செல்லும்போது திரையரங்க உரிமையாளர்களின் கோரிக்கையை அரசு பரிசீலிக்கும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் 1400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குடிமராமத்து பணிகளை மாநில அரசு மேற்கொண்டதன் காரணமாக சமீபத்தில் பெய்த மழையால் காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் பெரும்பாலான ஏரி, குளங்கள் நிரம்பியுள்ளதாக ஊரக தொழில்துறை அமைச்சர் திரு பெஞ்சமின் தெரிவித்துள்ளார். ஸ்ரீபெரும்புதூர் அருகே போந்தூர் ஊராட்சியில் அம்மா மினி கிளினிக்கை நேற்று திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். சட்டப் படிப்புகளுக்கு ஜனவரி 6ஆம் தேதி முதல் நடத்தப்படவுள்ள பருவத் தேர்வுகளோடு சேர்த்து அரியர் தேர்வுகளையும் நடத்துவதற்கான நடைமுறைகளை மேற்கொள்ளுமாறு அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரியர் தேர்வுகளை நடத்த உத்தரவிடக் கோரி மாணவர் ஒருவர் தாக்கல் செய்த மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட உயர்நீதிமன்றம் ஏற்கனவே வெளியிடப்பட்ட அட்டவணைப்படி தேர்வுகளை நடத்துவதோடு அதன் முடிவுகளையும் விரைந்து வெளியிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். நாட்டின் மிக பழமையான வர்த்தக அமைப்பான அசோசெம் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றவுள்ளார். 1920ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்ட இந்த அமைப்பு இந்தியா முழுவதும் வர்த்தகர்களை பிரதிநிதிகளாக கொண்டுள்ளது. 400க்கும் மேற்பட்ட தொழில் மற்றும் வர்த்தக சங்கங்கள் இந்த அமைப்பில் செயல்படுகின்றன. இந்நிலையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, வியட்நாம் பிரதமர் திரு கியான் வான் ஃபுக் ஆகியோர் இடையிலான உச்சிமாநாடும் காணொலி காட்சி வாயிலாக இன்று நடைபெறவுள்ளது. இருதரப்பு உறவுகள், மண்டல மற்றும் சர்வதேச விவகாரங்கள் மற்றும் பல்வேறு துறைகளில் எதிர்காலத்தில் இந்தியாவும் வியட்நாமும் ஒத்துழைத்து செயல்படுவது குறித்து இரு தலைவர்களும் இக்கூட்டத்தில் விவாதிக்க உள்ளனர். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க அனைவரின் ஒத்துழைப்பு அவசியம் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். 75வது தேசிய காசநோய் மற்றும் நெஞ்சக நோய் மாநாட்டில் நேற்று காணொலி காட்சி வாயிலாக பேசுகையில் இதனை தெரிவித்த அவர், இதற்கான லட்சியத்தை அடைவதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை தமது அமைச்சகம் எடுத்து வருவதாக கூறினார்.
காசநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் ஊட்டச்சத்து உணவை சாப்பிட வேண்டும் என்பதற்காக அவர்களது வங்கிக் கணக்கில் மத்திய அரசு நேரடியாக 886 கோடி ரூபாயை செலுத்தியுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். மத்தியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு அமைந்த பின்னர் பல்வேறு துறைகளில் மகளிருக்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக பணியாளர் நலத்துறை அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். லால் பகதூர் சாஸ்திரி தேசிய நிர்வாக பயிற்சி நிறுவனத்தின் நிகழ்ச்சியில் நேற்று பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் புதிய இந்தியா என்ற கனவை நிறைவேற்றும் வகையில் அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்திய அரசுப் பணி அதிகாரிகளின் செயல்திறனை மேம்படுத்தும் நோக்கில் கடந்த 6 ஆண்டுகளாக மத்திய அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். சிறுபான்மை மக்களின் நலன்களுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். தேசிய சிறுபான்மையினர் ஆணையத்தின் சார்பில் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற சிறுபான்மையினர் தின நிகழ்ச்சியில் பேசிய அவர், அனைத்து சிறுபான்மையின மக்களும் பொருளாதார ரீதியாக அதிகாரம் பெறும்போது அது நாட்டை வளர்ச்சிப் பாதைக்கு அழைத்துச் செல்லும் என்றார். காங்கிரஸ் கட்சியின் தலைவராக திரு ராகுல்காந்தி மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று 99.9% காங்கிரஸ் கட்சியினர் விரும்புவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு ரன்தீப் சுர்ஜிவாலா கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் கட்சியின் புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான நடைமுறைகள் விரைவில் தொடங்கும் என்று கூறினார். குமரிக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தென் கடலோர மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தென் மாவட்டங்களில் தொடர்ந்து 2 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். இந்திய பசிபிக் பகுதியில் தற்போதுள்ள நிலைமை குறித்து இந்தியா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஜப்பான் ஆகிய நாடுகளின் வெளியுறவுத்துறை அதிகாரிகள் முக்கிய ஆலோசனை நடத்தினார்கள். மும்பை அகமதாபாத் இடையே இயக்கப்பட உள்ள புல்லட் ரயிலின் முதலாவது புகைப்படத்தை தில்லியில் உள்ள ஜப்பான் தூதரகம் வெளியிட்டுள்ளது. போர்ச்சுகல் நாட்டிடமிருந்து கோவா விடுதலை பெற்றதன் 60வது ஆண்டு கொண்டாட்டங்களில் இன்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கலந்து கொண்டு உரையாற்றவுள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்காக சிறப்பாக பங்களிப்பை ஆற்றிய விஞ்ஞானிகளுக்கு பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் விருதுகளை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வழங்கினார். ஜம்மு காஷ்மீரில் மாவட்ட வளர்ச்சி கவுன்சிலுக்கு 8வது மற்றும் கடைசி கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெறவுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் 73 அம்மா மினி கிளினிக்குகள் திறக்கப்பட உள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேவூர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டன. விளையாட்டுச் செய்திகள். அடிலைட்டில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது இன்னிங்ஸில் நேற்று ஆட்டநேர இறுதியில் இந்தியா 1 விக்கெட் இழப்பிற்கு 9 ரன் எடுத்திருந்தது. மயங்க் அகர்வால், ஜஸ்பிரித் பூம்ரா ஆகியோர் களத்தில் உள்ளனர். ஆட்டத்தின் 2வது நாளான நேற்று இந்திய அணியினரின் சிறப்பான பந்து வீச்சால் ஆஸ்திரேலியா தனது முதல் இன்னிங்ஸில் 191 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ரவிச்சந்திர அஸ்வின் 4 விக்கெட்டுகளையும் உமேஷ் யாதவ் 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். ஆஸ்திரேலியாவை விட 62 ரன் முன்னிலை பெற்றுள்ள இந்தியா 3வது நாளான இன்று தொடர்ந்து 2வது இன்னிங்ஸை எதிர்கொள்ள உள்ளது. இந்தியாவின் முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் 244 ரன். கோவாவில் நடைபெற்று வரும் ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் நேற்று ஜாம்ஜெட்பூர் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை வென்றது. இன்றிரவு 7:30 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி கோவா அணியை எதிர்கொள்கிறது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் மாநில அளவிலான பளுதூக்கும் போட்டிகள் நேற்று தொடங்கின. பல்வேறு எடைப்பிரிவுகளில் 500க்கும் மேற்பட்ட பளுதூக்கும் வீரர்கள் இந்த போட்டியில் பங்கேற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டுவதற்கான நிதி கிடைத்த 45 மாதங்களில் பணிகள் முடிக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திரையரங்குகளில் கேளிக்கை வரியை குறைப்பது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். வர்த்தக அமைப்பான அசோசெம் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றவுள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க அனைவரின் ஒத்துழைப்பு அவசியம் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 62 ரன் முன்னிலை பெற்றுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.